ஹாய். இன்னைக்கு ஆங்கிலத்துல ஒரு பயன்பாடு ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த ஹவ் ஆர் யூ அப்படின்னா அதுக்கும் ஹவு டு யூ டூக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு தான் நீங்க பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். அதாவது ஹவ் ஆர் யூ அப்படிங்கறத நம்ம சொல்றத நம்மளுடைய லைஃப்ல நிறைய நம்ம கேள்விப்பட்டோம். ஹவ் ஆர் யூ அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐம் ஃபைன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா இப்ப அவங்களை பார்த்து ஹவ் ஆர் யூ அப்படின்னா நீங்க ஐம் ஃபைன் அப்படின்பீங்க. நீங்க என்ன பார்த்து ஹவ் ஆர் யூன்னா கூட ஐம் ஃபைன் குட் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் நம்ம சொல்றோம். ஆனா நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது சில நேரங்கள்ல ஹவு டு யூ டூ அப்படிங்கிற பயன்பாடும் இருக்கு. நம்ம ஹவு டு யூ டூ அப்படின்னா சில பேர் பண்ணிருப்பாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐம் ஃபைன் குட் அப்படின்னு ஹவ் ஆர் யூக்கு சொல்ற மாதிரியே சொல்லுவாங்க. இது ரைட்டா? நிச்சயமா ரைட் கிடையாதுங்க. அதாவது அந்த யூசேஜுக்கும் இதுக்கும் அர்த்தம் மாறிடும். அதாவது ஆஹ், அதே பொருள் கிடையாது அது. அதாவது ஹவ் ஆர் யூனா எப்படி இருக்கீங்க? நான் நலமாக இருக்கிறேன், ஐம் ஃபைன் குட் அப்படின்னு. பட் ஹவு டு யூ டூ அப்படி கிடையாது. இந்த ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறது வந்து இரண்டு பேருக்கு இடையில நடக்கிற கான்வர்சேஷன் நம்ம பயன்படுறது. இப்போ நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னோம்னா நான் உங்களை பார்த்து ஹவ் ஆர் யூன்னு சொல்லலாம், நீங்க என்ன பார்த்து ஹவ் ஆர் யூன்னு சொல்லலாம். சோ இதுக்கு இது ரைட்டான ஒரு யூசேஜ். ஆனா இந்த ஹவு டு யூ டூ எங்க சார் யூஸ் பண்றது? அப்ப நீங்க சொல்றீங்க ஹவு டு யூ டூன்னு சொல்றோம்னா அதுக்கு ஃபைன் குட்னு சொல்லக்கூடாதுங்கிறீங்க. ரைட், சொல்லக்கூடாது தான். அது அது தப்பான ஒரு யூசேஜ். அப்ப எப்படி சார் சொல்றது அப்படின்னா அது முதல்ல எந்த மாதிரி இடத்துல வரணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். 3 பேர் இடம்பெறும் ஒரு கான்வர்சேஷன்ல தான் ஹவு டு யூ டூ வரும். 2 பேர் இருக்கிற இடத்துல யூஸ் பண்றது கிடையாது. உதாரணத்துக்கு நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க, இன்னும் ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்றாங்க. இந்த 3 பேர் கான்வர்சேஷன். இதுல என்ன உங்க 2 பேரையுமே தெரியும். அதாவது நான் அபுல், உதாரணத்துக்கு பிரகாஷ், ஷீலா. சோ அபுலுக்கு இந்த பிரகாஷையும் தெரியும், ஷீலாவையும் தெரியும். ஆனா ஷீலாவும் பிரகாஷும் ஒருத்தர் தெரியாது. இப்போ நானும் பிரகாஷும் பேசிட்டு இருக்கும்போது ஷீலா வர்றாங்க. அப்போ நான் வந்து பிரகாஷ் கிட்ட இந்த ஷீலாவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அப்போ பிரகாஷ், ஷீஸ் ஷீலா, ஷீஸ் அ ப்ரொஃபசர் அப்படின்னு நான் சொல்றேன்னா உடனே பிரகாஷ் வந்து ஹவு டு யூ டூ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஷீலா, ஹி இஸ் பிரகாஷ், ஜெர்னலிஸ்டா இருக்காரு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா ஸோ இமிடியேட் ரெஸ்பாண்ட் ஃப்ரம் அதர் சைட் ஹவு டு யூ டூ. ஸோ இப்போ வந்து நான் ஷீலாவை வந்து பிரகாஷ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஹவு டு யூ டூ, அவர் இவங்களுக்கு ஹவு டு யூ டூ, இவர் அவங்களுக்கு ஹவு டு யூ. ஸோ அதாவது ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ஹவு டு யூ டூ, அதுக்கு ரிப்ளையும் ஹவு டு யூ டூ தான். அதாவது என்னன்னா நைஸ் டு மீட் யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். பட் நாட் ஹவ் ஆர் யூங்கிற அர்த்தம் கிடையாது ஹவு டு யூ டூ. ரைட்டுங்களா? ஸோ இது மாதிரி 3 பேர் கான்வர்சேஷன்ல நான் உங்களை இன்னொருத்தர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் உங்களுக்கு ஹவு டு யூ டூ அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு பதில் நீங்களும் ஹவு டு யூ டூ தான் சொல்லணும். உங்களை அவருக்கும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஹவு டு யூ டூ நியூஸ். ஸோ புரியுதுங்களா? ஸோ இந்த ஹவு டு யூ டூக்கு ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற மீனிங் கிடையாது. இனிமே நீங்க உங்களுடைய லைஃப் டைம்ல பயன்படுத்தும் போது சரியா பயன்படுத்துங்க. ஹவு டு யூ டூன்னு கேட்டாங்கன்னா ஐம் ஃபைன் குட்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன். இது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களோட ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு எபிசோட்லயும் உங்களை சந்திப்பேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து பாய் சொல்றது அபுல் ஃபைஸ்.